The importance of learning வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நமக்கு ஏன் படிக்கணும், ஏன் புரிஞ்சுக்கணுங்கிறது இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்க முடியும். ரொம்ப நாள் மார்க்கெட்டில் இருந்தால் தான் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் பணம் பண்ண முடியும். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா ஏதோ வந்து இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது அந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அண்டர்லைங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த பிஸ்னஸ் இருக்கணும். எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் அந்த மிஸ்டேக்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறையா படிக்கிறாங்க, கற்றுக்குறாங்கன்னு தெரிஞ்சவங்கெல்லாம் கொஞ்சம் கூட பெரிய லெவலில் போயிடுவாங்க. யாரெல்லாம் அதை கற்றுக்கணுங்கிற விருப்பமே இல்லாதவங்க மார்க்கெட் தானாக வெளியில் அனுப்பிச்சிடும். இது ஒரு பெரிய மிஸ்டேக். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணாது. மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட். அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் வந்துட்டு நான் மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணுறேன்னு நான் முடிவு பண்ணோன்னா அது ஆகாது. நம்ம we need to understand the market, go with the flow. ஸோ அதனால் இவங்க இப்போ அந்த இன்ஃப்ளூயன்சிங்லேருந்து வெளியில் வராங்களோ அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க. மூணாவது பெரிய மிஸ்டேக் என்னென்னா ஷார்ட் டேர்மில் வருவாங்க. எனக்கு 3 மாதத்தில் கல்யாணம் வச்சுருக்கேன், 6 மாதத்தில் என்னோடய பையனோட படிப்புக்கு வச்சுருக்கிற ஒரு 10 லட்சத்தை எடுத்து போடுறேன் அப்படின்னா அது சரியாக வராது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது மினிமம் 3 இயர்ஸாவது இருக்கணும். 3 இயர்ஸ் அரைசான் இல்லாமல் கீழே வந்தீங்கன்னா ஒரு லக்கில் வேணால் பணம் பண்ணலாமல் வழிய ராட்டின மாதிரி தான். மேலே போன மார்க்கெட் கட்டாயம் கீழே வந்தே ஆகும், கீழே வந்த மார்க்கெட் கட்டாயம் மேலே போயே ஆகும். ஸோ அதனால் ஏதோ கீழே போயிட்டே இருக்குது, கீழே தான் போகும் அந்த மாதிரி இல்லை. மேலே போயிட்டே இருக்குது, மேலே தான் போகும், கீழே வராது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு அண்டர்லைங் பிரின்சிபல் புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 16 to 20% ரிட்டர்ன் வந்து 5 இயர்ஸ் டைமில் பண்ண முடியும் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவில். பேஷன்ஸ் தான் கீ டு சக்ஸஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்க்கலாம். சில ஸ்டாக்லாம் நமக்கு தெரியும் இன்னும் 2 வருஷம் ஆனாலும் மேலே போகாதுன்ட்டு. அதெல்லாம் இந்த லெவலில் விற்றுட்டு எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுமோ அதில் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், வேல்யூ இன்வெஸ்டிங், இது ரெண்டும் தான் பேசிக் பிரின்சிபல். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இல்லை நம்ம ஸ்மால் பிக் அந்த மாதிரியே பார்க்க வேண்டாம். இப்போ ஒருத்தர் வந்து 5000 ருபீஸ் தான் நான் வச்சுருக்கேன், அவர் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பேஸ் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் 100 ருபீஸ் கீழே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் இருக்குது. இல்லை சார் நான் 1 கோடி ரூபா வச்சுருக்கேன், அவருக்கும் ஸ்பேஸ் இருக்குது. இல்லை நான் மாதம் 5000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அவருக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கேபிட்டலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பண்ணணும். கம்மியாக டேக்ஸ் கட்டினா போதும், ஆளுக்கு ஒரு 30,000 40,000 அடிஷ்னல் மணி இருக்கும். ஸோ தே கேன் கோ அண்ட் ஸ்பெண்ட். இல்லாட்டினா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா பேங்க் நிறையா லென் பண்ணும். இப்போ இது 2வது தடவையாக இந்த வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுது. முன்னாடி ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்க, இப்போ 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணிட்டாங்க. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான மிஸ்டேக்கள் பண்ணுறாங்க, இதிலிருந்து அவங்க எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நமக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ண ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஹரிஹரன் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார் இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்டாக் வாங்கும்போது ஹை ரேட்டில் வாங்குறாங்க, ஆனால் லோ ரேட்டில் விற்கிறாங்க. ஸோ எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இதில் பண்ணுறாங்க அவங்க? எதனால் ரிப்பீட்டடாக இது நடந்துகிட்ருக்கு? கரெக்டாக. இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மாத்திரம் அப்படி இல்லை, ஹெச்என்ஐஸும் சில பேர் அந்த மாதிரி தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. அது காரணம் என்னென்னா மார்க்கெட்டை பற்றி ஒரு புரிதல் இல்லாதது தான். நம்ம போன வாரம் கூட அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். அதில் கூட நிறைய விஷயங்கள் பேசும்போது நம்ம த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேர்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது நமக்கு ஏன் படிக்கணும், ஏன் புரிஞ்சுக்கணுங்கிறது இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்க முடியும். ரொம்ப நாள் மார்க்கெட்டில் இருந்தால் தான் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் பணம் பண்ண முடியும். இது 2 விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து எப்போதுமே சொல்லுவோம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஐயில் வாங்கிட்டு லோவில் விற்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருப்பாங்க. மார்க்கெட் மேலே இப்போ 26,200 நிஃப்டி போச்சு, அந்த லெவலில் வாங்கிட்டு கீழே போகும்போது திருப்பி 20,000 விற்றுருவாங்க. திருப்பி அங்கே வாங்கியிருக்க மாட்டாங்க, இப்படி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ 25,000 இருக்குது, திருப்பி 26,000 28 30 போகும்போது தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு திருப்பி வாங்குவாங்க. ஸோ தே வில் லூஸ் மணி. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த புரிதல் இல்லை. நம்பர் 1.
நம்ம ஸ்டாக் மார்க்கெட்னா ஏதோ வந்து இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறது அந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அண்டர்லைங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் த பிஸ்னஸ் இருக்கணும். இந்த பிஸ்னஸ் எப்படி போகும், இந்த பிஸ்னஸ் எவ்வளோ நாளில் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்ததுன்னா அந்த மாதிரி தவறுகளை பண்ண மாட்டாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏன் அந்த புரிதல் இல்லைன்னா, அவங்க வந்து அந்த க்ரௌட் பிஹேவியர்னு சொல்லுவோம். நம்ம வந்து இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ நியூஸ் சேனல்லையோ இன்ஃப்ளூயன்சஸ் சோஷியல் மீடியாலையோ இதை பார்த்துட்டு வாங்கிறது. ஸோ நான் அதனால தான் நான் சொல்வேன், நம்ம வாங்கிறது ஒரு எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஆர்டருங்கிறது ஒரு நிமிஷ ஜாப் தான். ஆனால் அதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். படிச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணினோன்னா நமக்கு இருக்காது. ஸோ அதனால் அதுக்கு காரணம் என்னென்னா, அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதது தான் அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணுறாங்க. எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ் அந்த மிஸ்டேக்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறையா படிக்கிறாங்க, கற்றுக்குறாங்கன்னு தெரிஞ்சவங்கெல்லாம் கொஞ்சம் கூட பெரிய லெவலில் போயிடுவாங்க. யாரெல்லாம் அதை கற்றுக்கணுங்கிற விருப்பமே இல்லாதவங்க மார்க்கெட் தானாக வெளியில் அனுப்பிச்சிடும். இவங்க மேஜராக பண்ணுற 3 மிஸ்டேக் என்ன சார்? ரிப்பீட்டடாக இதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து இப்போ ஷார்ட் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு குறைஞ்ச காலத்தில் அதிக பணம் வேணும், 20% பண்ணணும், 30% பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ரிக்குயர்மெண்ட் வருவாங்க. அதனால தான் அவங்க வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கோ இல்லை வந்து டெரிவேட்டிவ்ஸ்லேயோ போய் ட்ரேட் பண்ணுறது. காரணம் என்னென்னா, நான் முதல் போடுறதே 50,000 தான், அதை 5 லட்சமாக பண்ணணும், 2 நாளில் பண்ணணும். இது ஒரு பெரிய மிஸ்டேக். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணாது. மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட். அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டில் வந்துட்டு நான் மார்க்கெட்டை சேஞ்ச் பண்ணுறேன்னு நான் முடிவு பண்ணோன்னா அது ஆகாது. நம்ம வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட், கோ வித் த ஃப்ளோ. ஸோ அதனால் இவங்க அந்த எப்போ அந்த இன்ஃப்ளூயன்சிங்லேருந்து வெளியில் வராங்களோ அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க, யாரோ க்ரௌட் பிஹேவியரில் போகிறது. ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டாக் எடுத்தோன்னா நம்ம ஒரே நேரத்தில் போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாக் வாங்குறோன்னா 840 ரூபா வரைக்கும் போச்சு. அந்த லெவலில் வாங்கணுமா அப்படின்னா கொஞ்சமாக வாங்கலாம். இப்போ ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கணுன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம். திருப்பி கீழே போச்சுன்னா இன்னொரு 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம். திருப்பி மேலே கீழே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் 5,000 ரூபா. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணாதது ஒரு ரெண்டாவது தப்பு. எல்லா பணத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு போய் போடுறது. மூணாவது பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஷார்ட் டேர்மில் வருவாங்க. எனக்கு 3 மாதத்தில் கல்யாணம் வச்சுருக்கேன், 6 மாதத்தில் என்னோடய பையனோட படிப்புக்கு வச்சுருக்கிற ஒரு 10 லட்சத்தை எடுத்து போடுறேன் அப்படின்னா அது சரியாக வராது. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது மினிமம் 3 இயர்ஸாவது இருக்கணும். 3 இயர்ஸ் அரைசான் இல்லாமல் கீழே வந்தீங்கன்னா ஒரு லக்கில் வேணால் பணம் பண்ணலாமல் வழிய எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்போ இந்த புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட், இது எப்படி சார் அவங்க ஹேண்டில் பண்ணுறது? மார்க்கெட் வந்து இது ஒரு சைக்கிள். நான் எப்போதும் என்னுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கோ இல்லை என்கிட்ட பேசுகிறவங்களோ கற்றுக்கிறவங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா, இது ஒரு ராட்டினம் மாதிரி தான். மேலே போன மார்க்கெட் கட்டாயம் கீழே வந்தே ஆகும், கீழே வந்த மார்க்கெட் கட்டாயம் மேலே போயே ஆகும். ஸோ அதனால் ஏதோ கீழே போயிட்டே இருக்குது, கீழே தான் போகும் அந்த மாதிரி இல்லை. மேலே போயிட்டே இருக்குது, மேலே தான் போகும், கீழே வராது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு அண்டர்லைங் பிரின்சிபல் புரிஞ்சுக்கணும். எனி மார்க்கெட், இந்தியாவிலன்னு மாத்திரம் இல்லை, எல்லா கண்ட்ரிலையுமே ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது மேலே போச்சுன்னா கீழே வரும், கீழே போச்சுன்னா மேலே போகும். கன்சிஸ்டண்ட்டாக மேலேயே போயிட்டுருக்கிறது, திருப்பி கீழே வந்துட்டு இருக்காது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்போ பாட்டம் அவுட் ஆறுது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. அதனால தான் நம்ம அந்த சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு இப்போ இந்த 26,200லேருந்து 20,000 மார்க்கெட் போன போது சில ஸ்டாக்லாம் 50% ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நான் 50% கரெக்டாக ஃபாலோ ஆனோன்னா வாங்குவேன் அப்படிங்கிறது முடியாது. ஒரு 25-30% ஃபாலோ ஆனாலே நமக்கு தெரியும் ஓரளவுக்கு மினிமமாக கரெக்டாக இருக்குது, நம்ம ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணலாம். திருப்பி இன்னொரு 10% ஃபாலோ ஆச்சுன்னா இன்னொரு 10% இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி மார்க்கெட், புல் மார்க்கெட் மேலே போயிடுச்சு, பீக் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், டெக்னிக்கல் லெவலில் சொல்லுவோம். அது மாத்திரம் வேறு எதுவும் நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி வேறு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வார் இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வேறு ஏதாவது நமக்கு சிக்னல்ஸ் கிடச்சிதுன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து சில ஸ்டாக்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், இந்த லெவலில் வாங்குங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா சூரியோதயா பேங்க்னு ஒரு பேங்க் 100 ரூபாய்க்கு வாங்குங்கன்னு சொல்லியிருந்தோம், 140 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நம்ம இப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்லாம் இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னா 3 வருஷம் இருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா 140லேயே இருக்காது, அது 130, 128 கூட வரலாம். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய அரைசான் எப்படி இருக்குது, நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டச் ஆகிடுதான்னு பார்த்துட்டு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறது
நல்லது. இப்போ நிஜமாவே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸால நினைச்ச அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியுமா, இல்லை ஒரு பாசிவாக அப்படியே போய்கிட்டே இருக்குமா சார்? அப்படி இல்லை, நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 16 to 20% ரிட்டர்ன் வந்து 5 years டைமில் பண்ண முடியும் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவில். இப்போ ஒரே கான்சென்ட்ரேட்டடாக ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தோன்னா பண்ணுறது கஷ்டம். ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 16 to 20% வந்து பண்ணலாம். இந்த கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோலையும் நம்மளுடைய லக்கு நல்லா இருந்தது, நம்ம கரெக்டாக பிக் பண்ணினோம் அப்படின்னா சில செக்டார்ஸ்லாம் நல்லா போகும். அப்போ வந்து இன்னும் பெட்டராக கூட ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியும். பட் எல்லாராலையுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் பெட்டர் ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்மளுடைய ரிஸ்க் என்ன, நம்மளுடைய ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, நம்மளுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, இந்த 3 விஷயங்கள் ப்ராப்பராக நமக்கு புரிஞ்சுதுன்னா மார்க்கெட் இஸ் அவர்ஸ். கேபிட்டல், ரிஸ்க், ரிட்டர்ன். இப்போ எப்படி சார் இதுலேருந்து உங்கள் வெளியே வருது இந்த தவறெல்லாம் தவிர்த்துட்டு? நிறைய பேர் அது மாதிரி தான் சொல்லுவாங்க, இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ பாருங்கள் சார், இது ஒன்றுமே பண்ணலை, இதை எதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு. சில ஸ்டாக்லாம் இன்றைக்கி மூவ் ஆகலைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மூவ் ஆகும். இப்போ பொறுமையாக இருக்கும். ரிஸ்க் ஆஃப் ஆப்ரேட் எடுக்கிறதுக்கு யாருமே விரும்புறது இல்லை. உடனே லோ ஆயிடுச்சு அப்படின்னா உடனே சேல் வித்துடணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு. பேஷன்ஸ் தான் கீ டு சக்ஸஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்க்கலாம். சில ஸ்டாக்லாம் நமக்கு தெரியும் இன்னும் 2 வருஷம் ஆனாலும் மேலே போகாதுன்ட்டு. அதெல்லாம் இந்த லெவலில் விற்றுட்டு எந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணுமோ அதில் கொஞ்சமாக வாங்கிக்கலாம். நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், வேல்யூ இன்வெஸ்டிங், இது ரெண்டும் தான் பேசிக் பிரின்சிபல். இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார்? இல்லை, நம்ம ஸ்மால் பிக் அந்த மாதிரியே பார்க்க வேண்டாம். இப்போ ஒருத்தர் வந்து 5,000 rupees தான் நான் வச்சுருக்கேன், அவர் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்பேஸ் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் 100 rupees கீழே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் இருக்குது. இல்லை சார் நான் 1 கோடி ரூபா வச்சுருக்கேன், அவருக்கும் ஸ்பேஸ் இருக்குது. இல்லை நான் மாதம் 5,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அவருக்கும் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து கேபிட்டலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பண்ணணும். இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ்ட் 20 years இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் மல்டி மில்லியனராக ஆக முடியும், கோடீஸ்வரனாக ஆக முடியும். பட் நம்ம செலக்ட் பண்ணுற செக்டர், செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கு, எவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாம் தான் மேட்டரே ஒழிய நான் கொஞ்சம் கேபிட்டலோட வரேன்னா பரவாயில்ல, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நல்ல ஃபண்டமெண்டலி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ், டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அதெல்லாம் இருந்ததுன்னா பண்ணலாம். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் சூஸ் பண்ணுறது கஷ்டம், நீங்கள் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்குன்னு சொல்கிறீங்க, டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு புரியறது கஷ்டம்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வில் ஜென்ரேட் பெட்டர் ரிட்டர்ன். அதுதான் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பார்த்துப்பார். கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வரும், பரவாயில்ல, பட் ஸ்டில் யூ மேக் மணி. ஸோ ஆவரேஜாக நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா 14-15% கொடுத்துருக்கு லாஸ்ட் 5 yearsல. ஆவரேஜ் ரிட்டர்ன் சொல்கிறேன். 14-15 years இஸ் மச் பெட்டர் ரிட்டர்ன் கம்பேர்ட் டு எஃப்டி. எஃப்டி 6-7% தான் கொடுக்குது, டபுள் த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஸ்பேஸ் இருக்குது. சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது 0.5 வந்து ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால் சொல்கிறப்ப இஎம்ஐயோட அமௌண்ட் இதெல்லாமே ரெடியூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. எப்படி இது பீப்புளுக்கு வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது? அதாவது இந்த ஆர்பிஐயோட மானிட்ரி பாலிசி கமிட்டின்னு ஒன்று இருக்குது. வி கால் இட் அஸ் எம்பிசின்னு பேர். அவங்க வந்து ஒரு பீரியாடிக்காக ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று பண்ணி அவங்க வந்து சில விஷயங்களை டிசைட் பண்ணுவாங்க. அதாவது கண்ட்ரிக்கு இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது, அதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா டிக்ரீஸ் பண்ணணுமாங்கிற ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கடன் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் டிஃபைன் ஆகும். இப்போ வந்து ஒரு 50 basis point 0.5% நேற்றுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணாங்கன்னா உங்களுடைய ஹோம் லோன் ரேட் வந்து 9%ங்கிறது 8.5% மாறும். இந்த 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 9%ல் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்க. இப்போ ஒரு இஎம்ஐ சேமாகவே கட்டினீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா நீங்கள் ஒரு 19 வருஷத்துலேயே உங்களோட லோனை அடைச்சிடுவீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சேவிங் நிறையா இருக்கும். சரி, இதனால் நம்மளுடைய ஜென்ரல் பப்ளிக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். ஹோம் லோன், எஜுகேஷனல் லோன், ஆட்டோ லோன் இதெல்லாம் கம்மியாகும். அதனால் என்ன ஆகும், பப்ளிக் வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிருக்கு, இஎம்ஐ கம்மியாயிருக்குன்னா நீங்கள் போய் கடன் வாங்குவீங்களா? கடன் வாங்குறது எதுக்காக வாங்குவீங்க? ஒரு வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவீங்க, இல்லை ஒரு கார் வாங்குறதுக்காக கடன் வாங்குவீங்க. ஸோ அப்போ கடன் வாங்கும்போது ஒரு வீடு கட்டினீங்கன்னா அப்போ என்ன ஆகும், ரியல் எஸ்டேட்டுக்கெலாம் அது நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய பேர்னால அஃபோர்டபுளாக இருக்கும், உங்களுடைய ஹவுசிங் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட ரிலேட்டட் ப்ராடக்ட் ஸ்டீல், சிமெண்ட், சாண்ட், அதுக்கப்புறம் அதோட ரிலேட்டட் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ ஜாப் மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இது ஒரு எக்கனாமிக் சைக்கிளாக போகும். ஸோ அப்போ சில ப்ராடக்டோட டிமாண்டு கூட இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும். அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சதுன்னா ப்ராஜெக்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும், சேலரி இன்க்ரீஸ் ஆகும், பீப்புளோட
பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஓவரால் எக்கானமியே இட் வில் பி குட். ஸோ அதனால கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக லோன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். மக்கள் வந்து கம்மியாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டினா போதும். ஓவரால் எக்கானமிக்கு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி, இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து கம்மியாகும், அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதனால் ஸ்டாக் மார்க்கெட்டும் மேலே போகும், ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்னும் நிறையா வரும். ஸோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணும்போது எக்கானமிக்கு நல்லது. சப்போஸ் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விலைவாசி உயர்வு நிறையா இருக்குது அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது வந்து இதோட ஆப்போசிட் எஃபெக்டாக இருக்கும். டிமாண்டெல்லாம் கம்மியாகும், பீப்புள் நிறையா வாங்க மாட்டாங்க, விலைவாசி குறையும். இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், அப்புறம் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த டிக்ரீஸ் ஆனதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். நம்ம லாஸ்ட்டு 4-5 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 2-3 நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று வந்து பட்ஜெட்டில் நிறைய பேருக்கு அந்த டேக்ஸ் ஸ்லாப் கம்மி பண்ணதுனால கையில் நிறையா பணம் இருக்குது. இப்போ கம்மியாக டேக்ஸ் கட்டினா போதும், ஆளுக்கு ஒரு 30,000-40,000 அடிஷ்னல் மணி இருக்கும். ஸோ தே கேன் கோ அண்ட் ஸ்பெண்ட். இல்லாட்டினா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா பேங்க் நிறையா லென் பண்ணும். இப்போ இது 2வது தடவையாக இந்த வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுது. முன்னாடி ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாங்க, இப்போ 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும், இஎம்ஐ கம்மியாகும், லோன் நிறைய பேர் வாங்க முடியும். ஸோ நிறைய பேர் லோன் வாங்குறதுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு பக்கம் இன்கம் டேக்ஸும் கம்மியாயிருக்கு. ஸோ பீப்புள் ஹேவ் மோர் மனி டு ஸ்பெண்ட். ஸோ அது எக்கானமி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியிலேருந்தே பேசிகிட்ருக்கோம். இதெல்லாம் வரும். ஸோ செகண்ட் ஆஃப் ஆஃப் திஸ் இயர் 25ல் மார்க்கெட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் வேறு எதுவும் ரஷ்யா வார்சஸ் உக்ரைன் வார் இல்லாமல் இருக்குது, ஹமாஸ் இஸ்ரேல் வார் இல்லாமல் இருக்குது, இல்லை இந்தியா பாகிஸ்தான் எஸ்கலேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட் புதிய உச்சத்தை டிசம்பரில் தொடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் இந்த லெவலில் என்ட்ரி பண்ணணுமோ ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி பண்ணலாம். 5 லட்சம் வச்சுருக்கேன் சார், நான் இன்றைக்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு போகக்கூடாது. ஒரு 10,000 15,000ன்னு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தால் ஒரு 18லேருந்து 24 மாதத்தில் பெரிய அளவில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சிக்னல் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. கண்டிப்பாக சார். பிகினர்ஸ்க்கு எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5,000 வச்சுருக்காங்க அப்படின்னு எந்த மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இந்த நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஏதாவது 1 or 2 ஸ்டாக்ஸ் மாதம் வாங்குங்க. அப்படி இல்லை சார் நான் வந்து கொஞ்சம் கூட எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா இது மேலே பயம் இருக்குது. இப்போவுமே நிறைய பேருக்கு பயம் இருக்குது, இந்த ரிஸ்க் யாருமே ஏற்றுக்கிறது இல்லை. ஆமாம், மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போட்டுடுங்க, அவ்வளோதான். எஸ்ஐபி போடுறதும் 5 years 7 years லாங் டேர்மில் போடுங்க. நடுவில்லாம் எஸ்ஐபிலாம் ஸ்டாப் பண்ண வேண்டாம். எக்ஸ்பென்சஸாக ட்ரீட் பண்ணிங்கன்னா 16-18% டெஃபினட்டாக வரும். நல்ல ஃபண்டாக பார்த்து போட்டிங்கன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் யாருன்னு பார்த்துட்டு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இப்போ 5,000 2ஆக பிரித்து போடலாம். 2,000 3,000ன்னு தனித்தனியாக 2 ஸ்கீமில் போட்டோன்னா நல்லா வரும். யங்ஸ்டர்ஸ் சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ என்ன மாதிரி ஒரு 50 வயசு ஆகும்போது ஒரு பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ் யங்ஸ்டராக இருக்காங்க, இப்போ தான் ஜாப் போகிறோம், இல்லை ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஒரு 10-20% ஆஃப் யுவர் சேலரி எவ்ரி மந்த். இப்போ ஒரு 50,000 சேலரி வாங்கினோன்னா ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் 40-45 இயர்ஸ் போகும்போது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெல்த் க்ரியேட் ஆகிருக்கும். கண்டிப்பாக சார். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், அப்புறம் ஒரு பிகினராக எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இது எல்லாமே பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொன்னீங்க சார். ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றி.